சின்ன ரைடுல சின்ன பைக்ல ஒரு பெரிய ரைடு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இங்க இருந்து கரெக்ட்டா ஒரு 630 கிலோமீட்டர் ரஷ் பண்ணி ஓட்டுறது, அப்புறம் ரோட்ல நடக்கிற ரோடு சண்டைங்க இதெல்லாம் கவர் பண்றது, இந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்க போறதில்ல. இந்த ரைட்ல நம்ம பாக்குற ஃபர்ஸ்ட் டோல் இந்த கௌசிக் கொண்டா புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சீங்களா? ஃபயர் கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ரைடில் பார்த்தா செகண்ட் டோலுங்க, மதுரை டோலு. எப்பா இவ்வளோ நேரம் இந்த கோப்ரோ நம்மளை வச்சு செஞ்சிருச்சுங்க. இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு பேட்ரி இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேட்ரி செக் பண்ணணும். ஏன்னா அது போட்ட உடனே ஃபைல் ரிப்பேர்னு காட்டுச்சு. நானும் அங்கேருந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். 4-5 இடத்துல சுத்தமாக காலி. அதான் பேட்ரி தூக்கி சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேட்டரியில் ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இப்படி போனால் திருச்சி, சென்னை, டைரெக்டாக வந்துட்டு திண்டுக்கல், சேலம், ஒசூர், பெங்களூர், நம்ம இந்த ரூட்டில் தான் போகணும். நான் சைக்கிள் ட்ரிப் போகும்போது அந்த ரூட்டில் தான் போயிருந்தேன். நான் சைக்கிளில் வரும்போது கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு தென்காசிலேருந்து வர்றதுக்கு என் நேட்டிவ்லேருந்து வர்றதுக்கே ஒரு 3 days ஆயிடுச்சு. 3 days 2 days ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மனுஷன் எங்கேயோ லாங் ரைட் போகிறாருன்னு நினைக்கிறேன். பாய் சொல்லிட்டு போனார், அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்காரு. அதனால சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வண்டி 80 அவ்வளோதான் போகுது. அவர் நல்லா 110, 100 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்காரு. நம்மளால் அவருக்கு லேக் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ எக்ஸ்பல்ஸ் இருந்தால் 2 பேரும் சேர்ந்து ட்ரைவ் பண்ணியிருக்கலாம். பட் பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. இது ஒரு நல்ல ஃபீலாக தான் இருக்குது. ஸ்ப்ளெண்டரில் பாடி பெயின் சுத்தமாக இல்லைங்க இந்த வண்டியில். நான் வந்து அப்போ சொன்னேன்ல, அது வந்து ஜஸ்ட்டு எனக்கு தூங்காமல் இருந்ததுனால டயர்டு தான். ஒரு சின்ன பவர் நாப் எடுத்தோன்னா அந்த டயர்ட்னஸ்லாம் போயிடுச்சு. பாடி பெயின், அந்த இடுப்பில் வலி எதுவுமே இல்லை. என்எஸ்ல வந்து பெயின் இருக்கும் கண்டிப்பாக. எனக்கு அந்த பெயின் கூட இதில் ஃபீல் ஆகலை. பட் எக்ஸ்பல்ஸ் வந்து தனி, அது வேற ரகம். அதில் வந்து பட் பெயின் மட்டும் இருக்கும். உன்னை யாரு பிரிச்சா, குறுக்க கோடு கிழிச்சா, ரெண்டானே சொந்த நாளாச்சு, ரெண்டானே சொந்த நாளாச்சு. ஆனால் நான் வந்துட்டு அதுக்கு இந்த ரைடிங் கியர்ஸில் கீழே எனக்கு பேட்ஸ்லாம் இருக்கிறதுனால அந்த பெயின் தெரியாது. நார்மலாக நீங்கள் ஒரு நார்மல் பேண்ட்டை போட்டு லாங்கில் போட்டுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பட் பெயின் இருக்கும். அதுக்கு சீட்டில் வந்து ஜெல் பேட் வருது. அந்த ஜெல் பேட் போட்டிங்கன்னா சரியாக வந்துடும். நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 100 கிலோமீட்டர் ப்ளஸ் போகிறதுனாலே கண்டிப்பாக ரைடிங் பேண்ட்லாம் போட்டு தான் போவேன். அதனால எனக்கு நான் இன்னும் ஜெல் பேட் வாங்கலை. எனக்கு அந்த ரைடிங் பேட்லேயே வந்துட்டு இது இருக்குது. ரைடிங் பேண்ட்லேயே வந்துட்டு அந்த பேட் இருக்குது. அதனால் தலைவர் வீட்டுக்கு தெரியாமல் மொத்த நார்த் இந்தியாவை சுற்றிட்டு வந்துட்டுருக்காரு. அதுக்கு தான் கேட்டுக்கிட்டேன் உங்களை இவ்வளோ நேரம். அதுக்கு தான் வீடியோ ஆன் பண்ணல. வீட்டுக்கு தெரியாமல் போயிருக்கீங்களே, நான் போஸ்ட் பண்ணால் ஓகேவா அப்படின்னு சொல்லி. ஓகே போடுங்கடா, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தெரிஞ்சால் பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு. பேர் தனுஷ் தானே? தனுஷ் கோயம்புத்தூர்காரரு. இங்கேருந்து மொத்தமாக ஷிப்மெண்ட் பண்ணி நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக சுற்றிட்டு இப்போ ரிட்டர்ன் கன்னியாகுமரி போயிட்டு ஓகே. அப்போ கோயம்புத்தூர் போயிட்டு திரும்ப சேலம் வருவீங்களா? ஓ, நீ அப்படி வரியா? சூப்பர். கன்னியாகுமரியிலேருந்து இப்போ ரிட்டர்ன் வந்துட்டுருக்காரு. சரி, நான் கெட்டப் எல்லாம் பார்த்துட்டு லடாக் இப்போ தான் போகிறாரு, இல்லை நார்த் இந்தியா எங்கேயாச்சும் போகிறாருன்னு நினச்சா நான் போயிட்டு வந்துட்டேன் ப்ரோ, வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நம்ம பார்த்தாச்சு, கிளம்பிட்டோம். அப்படியே ஒரு செல்ஃபியை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஐடி ஷேர் பண்ணிக்கிட்டேன், நான் ஸ்டோரி போடுறேன். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, ட்ராவலில் நம்ம கெயின் பண்ண வேண்டியது மெமரிஸை தான். சண்டைங்களையும் ரோடு ரேஜ் இல்லைன்னு, அதுதாங்க இது. இப்போது இந்த ரைடில் மட்டும் நான் இன்னும் பாதி தூரத்தோடு கடந்து போகல. திண்டுக்கல் போனால் ஆஃப் த டிஸ்டன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளேயும் 7-8 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கல்ல, அவர் வந்து ஒரு பெரிய லாங் ரைடை முடிச்சுட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்காரு. ஸோ அவர் கூட இப்போ ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. மொத்தம் கான்டாக்ட் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி நம்மளோட கான்டாக்ட் லிஸ்ட்டும் பெருசாகும். இந்த நியூ இயருக்கு வந்துட்டு 2வது ஒரு ரைடும் பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பெங்களூரில் January 1 இந்த நியூ இயருக்கு வந்து ஒரு ரைடு வச்சுருக்கேன்னு. ஸோ அதுலேயே அவர் ஜாயின் பண்ணுறாரா, இல்லை அவர் ரைடில் அவர் பிளானில் நான் ஜாயின் பண்ணுறேனான்னு தெரில. பட் ஒரு ஃப்ரெண்டு எக்ஸ்ட்ரா ஆயாச்சு. ஸோ இவ்வளோ தான். நான் என்னடா 450 சப்ஸ்கிரைபர் கூட ஆகலை, இன்னும் ஒரு 500 சப்ஸ்கிரைபருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ இவ்வளோ பேசுகிறிய ரைடை பற்றி அப்படின்னா, நான் யூடியூப் சேனலுக்கு விளாகுக்கு தாங்க புதுசு, ரைடுக்கு இல்லை. 10th நான் அந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவ்வளோ நாள் நானும் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி கிரிஞ்சா புள்ளிங்க மாதிரி வண்டியை முறுக்கிக்கிட்டு திருக்கிக்கிட்டு ஓட்டினவன் தான். அது அப்படியே போக 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 ஒரு நல்ல கிளப்போட நல்ல மெச்சூர் ரைடர்ஸோட ரைட் போயிட்டு
அந்த ஆங்கிள் இருந்து அப்படியே இந்த ஆங்கிளுக்கு மாறிட்டேன். எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு நான் போன கிளப் ரைட்னா வீக்கெண்ட் ஒண்டர்ஸில் சுரேன்னு ஒரு அண்ணா. இப்போவும் நான் இன்ஸ்டாவில் ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி போட்டேன், இப்போவும் நான் யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு வீடியோ போகிறேன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் அவர் தான் இருக்கும். இப்போ நம்ம போனோமே ரமணாண்ணா, அங்கெல்லாம் நான் அவரோட கேண்டீனை பற்றி அவரோட ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லியிருப்பேன், அந்த டீ பங்க் பற்றி. அவர் வந்துட்டு எனக்கு ஒன்றும் பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது, இது நான் காசு தரேன் நீ இதை சொல்கிறா, நான் இந்த ஸ்பான்சர் பண்ணுறேன் நீ இதை சொல்கிறா, அட்லீஸ்ட் நீ இதை சொல்கிறான்னு கூட அவர் எனக்கு சொல்லலை. நான் சொன்னதுக்கு ரீசன் வந்துட்டு, நான் ஒரு பைக்கை வச்சு நார்மலாக சுற்றிட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய ரைடர்ஸை இவன் என் தம்பி இவனும் ரைட் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரைடை கான்டாக்ட் பண்ணி சொல்லி விட்டது அவர் தான். நிறைய பேர்கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அவர் தான். அவர் என்னை சொல்லும் போதே இவன் ஒரு ரைடர், நல்ல லாங் ரைட் போவான் அப்படி இப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நானும் ஓகே நம்ம இவங்க கூடலாம் ரைட் பண்ணுறோம், இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து நானும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக என்னெல்லாம் இருக்கணும், ரைடிங் கியர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஹெல்மெட் இல்லாமல் நார்மலாக ஊரில் கூட வெளியே போக மாட்டேன். தலைக்கு மேலே ஒரு மலையை வச்ச மாதிரியே இருக்கேன். அதே மாதிரி ஒரு 100 கிலோமீட்டர் ப்ளஸ் போனால் ரைடிங் கியர்ஸ் போட்டு தான் போவேன். பால் வாங்குற கூட ரைடிங் கியர் போட்டு தான் போவியா நீ? பால் வாங்க மட்டும் இல்ல, நூல் வாங்க, காப்பி தூள் வாங்க, ஆட்டு கால் வாங்க கூட நான் ரைடிங் கியர் தான் போட்டு போவேன். ரைடர்ரா. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள ஒரு இவ்வளோதான் லிமிட் ஸ்பீடு, ஹைவேஸ்ல இவ்வளோதான் லிமிட் ஸ்பீடு, காலியாக இருக்கும்போது தேவைப்படும் போது புஷ் பண்ணி போவேன். அதையும் வந்துட்டு நல்லா புஷ் பண்ணி போகிறத எடுத்து என்னோட ஓல்டு வீடியோஸில் இருக்கும் இன்ஸ்டாகிராமில், புஷ் பண்ணி போய் அதை ஒரு கெத்தாக போடுறது. இதை வந்து கெத்துன்றதை தாண்டி வெளியே வந்துட்டேன். ஸோ அதனால தான் அவர் எனக்கு அவ்வளோ பண்ணார். நம்ம அட்லீஸ்ட் இது மட்டும் பண்ணலாமே, நம்மளால் முடிஞ்சதை நான் இதை பண்ணேன். அவரோட டீ பங்கை வந்து என் சேனலில் லைட்டாக போட்டேன், அவ்வளோதான். பெட்ரோல் இல்லையா, 710 ரூபாய்க்கு போட்டேன். மதுரையை தான் தாண்டி இருக்கு. எப்பா நான் இது பாருங்க, எனக்கு இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லை. 700 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன், 200 கிலோமீட்டரில் ஆஃப் ஆயிடுச்சு. சாம்பார் ஆப் எனக்கு கணக்கு போட்டு பார்த்தா 2 2 4 4 2 8 25 கிலோமீட்டர் கூட 25 மைலேஜ். எப்படி வச்சா டக்குன்னு கணக்கு பெறுகிற? நான் ஆக்சுவலாக வரும்போது சொல்லியிருந்தேன்ல இந்த வண்டியில் ஒரு இஷ்யூ இருக்குன்னு, சோக்கு பிடிச்சி ஓட்டினா மட்டும்தான் வண்டி ஓடுது. இல்லைனா ஓடல. சரி, அதனால தான் பெட்ரோல் நல்லா குடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு இப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இந்த சைடில் எந்த பங்க்கும் இல்லை ப்ரோ, இந்த ஒத்தடி பாதை வழியாக தள்ளிட்டு போங்க, 2 பங்க் இருக்குது அப்படின்னாரு. அதான் தள்ளிட்டு போயிட்டுருக்கேன். ஷபா போயிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக இந்த வண்டியை நைட்டாக சர்வீஸ் கொடுத்துடணும். நம்ம ஊரில் கொடுத்தா கூந்தல் மாதிரி பார்க்குறானுங்க சர்வீஸ். அதனால தான் என் பைக்கு எப்போவுமே நான் பெங்களூரில் கொடுத்துருவேன். சர்வீஸ் கொடுத்துட்டு எடுத்த பைக்கு என்ன நிலமை. நல்ல வேலை பகலில் வந்தேன். என் எக்ஸ்பல்ஸ்னா எனக்கு தெரியும் இதில் இஷ்யூ இருக்குது இதில் இஷ்யூ இல்லைன்னு. பட் இது புதுசாக டக்குன்னு எடுத்தோடனே இவ்வளோ லாங் வருது, என் மிஸ்டேக்கும் கூட தான். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அம்மா இவ்வளோ தூரம் தள்ளி வந்துட்டு இப்போ வந்து போட்டுட்ருக்கேன். அப்பா 9 லிட்டர் 340 ml பிடிச்சிருக்கு. பாருங்கள் நம்ம வந்த வழியை, எந்த காடுன்னே தெரில. நைட்லாம் வந்து இந்த இடத்துல மாட்டினா எப்படி இருக்கும். இதில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பின்னாடி தான் ஹைவே இருக்குது. நான் இப்போ இதில் தான் தள்ளிட்டு வந்தேன் வண்டியை. இதில் தள்ளிட்டு வந்தால் இப்போ பெட்ரோல் போட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். மூச்சு வாங்குது பயங்கரமாக. ஏன்னா வண்டியில் அவ்வளோ லக்கேஜே வச்சுட்டு இவ்வளோ தூரம் தள்ளிட்டு வந்திருக்கேன்ல, அதான் மேட்ரு. நல்ல வேலை கொஞ்சம் இறக்கமாக இருந்துச்சு போகும்போது. அங்கேருந்து இங்கே தள்ளுறதா இருந்தால் அவ்வளோதான். என்னடா திரும்ப ஆஃப் ஆகிற பறக்கிறாங்க. ஓகே, இது என்ன பிரச்சனைன்னு தெரில. ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். இல்லைனா இருக்கிற சம்பாதிக்கிற மொத்த காசு இதில் இப்போ எந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டே போயிடும். எக்ஸ்பல்ஸில் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறதுக்கு போக முடியாது, அதில் பெட்ரோல் போட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வண்டியை கொண்டு வந்தேன். இது எக்ஸ்பல்ஸை விட பாதி தான் கொடுக்குது மைலேஜ். அந்த இஷ்யூவை மட்டும் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் மைலேஜ். பார்க்கலாம். ஆல்ரெடி பெட்ரோல் இல்லாமல் லேட்டு, இப்போ மழை வேற. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறான். சூப்பர்.
மொத்தம் காலி. நல்லவேளை அங்கே ரெயின் கோட் எல்லாம் போட்டு வச்சேன். அப்பா ஃபுல்லாக நனைஞ்சிட்ருக்கு. இப்போ தான் கால் பண்ணி கேட்டேன் மெக்கானிக்கிட்ட, நான் எக்ஸ்பல்ஸ் ரெடி பண்ணுறவர்கிட்ட பெங்களூரில். ப்ரோ சோக் பிடிச்சி ஓட்டினா தான் வண்டி ஓடுது, இல்லைன்னா ஓடல, ஃபியூலும் பயங்கரமாக குடிக்குது, என்ன பண்ணலான்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓட்டிட்டு வாங்க, கார்பரேட்டரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நம்ம பார்த்துடலாம் அப்படின்னாரு. என் பயமே இப்போ கூட 5 லிட்டர் பெட்ரோல் போட்டால் கூட எனக்கு பரவாயில்ல, ஆனால் போகிற இடத்துல இப்படி சோக் ஃபுல்லாக போட்டு ஓட்டிகிட்டு போகிறேன்னே பேர்னர் எதுவும் ஃபயர் கியர் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு தான். பட் பரவாயில்ல, அவர் ஓட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டார். எந்த பிரச்சனையும் இல்லை, மைலேஜ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தரும். கொஞ்சம் இல்லை, இது ரொம்பவே கம்மியாக தருது அப்புறம் என்ன, ஓட்டிட்டு வாங்க அப்படின்ட்டார். கிளம்பலாம். ஜோ இன்னும் ஒரு 370 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக நம்ம திண்டுக்கல் முன்னாடி நிற்கிறேன். திண்டுக்கல், கரூர், நாமக்கல், அதுக்கப்புறம் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, பெங்களூர், ஒசூர், பெங்களூர். அவ்வளோதான். நைட்டு 10:40 போய் சேருவேன்னு காட்டுது. எப்படி எனக்கு தெரிஞ்சு 10:40 அது சொல்லிச்சுன்னா நான் அந்த பவர் நாப்பு ரெஸ்ட்டு அது இதுன்னு எடுத்து எப்படியும் ஒரு 12 o'clock ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அதுக்குள்ளேயாச்சும் போய் முடியுமான்னு. இந்த மழை மட்டும் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். முறுக்கிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் திருச்சி, சென்னை, திண்டுக்கல் சிட்டி எல்லாமே இங்கே. இப்படி போனால் கரூர், சேலம், பெங்களூர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நைட்டு 12 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா மணி இப்போவே 3:30-4 மணி ஆக போகுது. இன்னும் சாப்பிடல. ஃபஸ்ட்டு போய் எங்கேயாச்சும் உட்காந்து சாப்பிட்ணும், இல்லை ஏதாச்சும் டீ ஏதாச்சும் குடிக்கணும். இந்த ஒரு செக் போஸ்ட் இருக்காங்க, வீடியோவில் தெரிஞ்சுதான்னு தெரியலையே, அந்த 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்க செக் போஸ்ட்டில் தான் கொரோனாவில் நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவேன். ஆனால் இந்த செக் போஸ்ட்டை மட்டும் தாண்டுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது. அந்த பில்டிங் பக்கத்தில் ஒரு ஒத்தடி பாதை இருக்கும். அது வழியாக போனால் ஒரு சின்னதாக ஒரு ஓடை அந்த மாதிரி சின்னதாக வரும். அதுக்குள்ளெல்லாம் போய் குளத்து வழியாக இறங்கி லாஸ்ட்டு கொண்டு போய் உங்களுக்கு இந்த ஹைவே வந்து பெண்டாகி அந்த பக்கம் வரும். அதில் கொண்டு போய் விட்டுரும். செக் போஸ்ட்டை தாண்டி அந்த பக்கம் போயிடலாம். நான் திருட்டுத்தனமாக பல வாட்டி பெங்களூருக்கு வரும்போது அங்கே இந்த செக் போஸ்ட்டில் மட்டும், வேறு எல்லா செக் போஸ்ட்லேயும் மாட்டுறதுக்கு ஒரு வழி இருக்கும். இந்த செக் போஸ்ட்டில் மாட்டுறதுக்கு மட்டும் இந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு மட்டும் பயமாக இருக்கும். ஏன்னா அந்த வழிங்க அந்த மீதியெல்லாம் இருக்க எல்லா செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணுறது வந்து ஒரு வில்லேஜுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், 2 சைடு ஃபுல்லாக காடு மாதிரி தான் ஆல்ரெடி. ஸோ இந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த டயத்துக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி பிடிச்சிட்டு வந்துட்டு இருப்பேன். அங்கேருந்து வந்தாலும் சரி, இங்கேருந்து வந்தாலும் சரி, இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை முறுக்குன்னு முறுக்கிட்டு வந்துட்டு இருப்பேன். இங்கே ட்ரோன் ஃப்ளை பண்ணால் எப்படி இருக்கும். ஆனால் திரும்ப மழை வரக்குள்ளே நம்ம போகணும், பார்க்கலாம். பாருங்க, 4:30 தான் ஆகுது, 4:30 4:50 ஆகுது மணி. அதுக்குள்ளே இவ்வளோ இருட்டிருச்சு. நான் அந்த இருட்டு வரக்குள்ளேயே தொப்பூர் கணவாய் தாண்டிலாம் நினச்சேன். அது ஒன்று தான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். ஏன்னா அங்கே மோசமாக வருவாங்க, ரோடு ஒரு மாதிரி டவுனாக கீழே தள்ளி இருக்குமா, அதனால் பேய்க்கு பிசா சென்றானுங்க. அதெல்லாம் இல்லை, ப்ரொஃபஷ்னல் டிரைவர்ஸ்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா அது என்ன கதைன்னா, ரோடு வந்து டேரக்ட் இப்படி ஸ்ட்ரைட்டாக கீழே டவுன் பார்க்க வரும். ஆனால் அது கூட ஸ்ட்ரைட்டாக இருக்காது, அந்த டவுனே வந்து பெண்டாகி வரும். இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த லாரி டிரைவர்ஸ் எல்லாம் ஃபியூலை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக அந்த டவுனை யூஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ அப்படி யூஸ் பண்ணி வரும்போது 2-3 வாட்டி அப்படி பிரேக் அடித்து வரும்போது அந்த ஏர்லாக் பிரேக் இருக்கும்ல, அந்த ஏர்லாக் பிரேக் வந்து இப்போ ஒரு 3-4 வாட்டி அடித்ததுக்கப்புறம் அதில் இருக்க ஏர் தீந்துறதுக்கப்புறம், ஏன்னா இன்ஜின் ஆஃபில் இருக்கும், அது தீர்ந்ததுக்கப்புறம் 4வது வாட்டி பிரேக் அடிக்கும்போது அந்த சக்கு நிற்காது வண்டி. இதே வண்டி இன்ஜின் ஆனில் இருந்தால் கியர் கட்டில் கியர் டவுன் பண்ணி கிளச்சை ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாகும். ஆனால் இவங்க வந்து இந்த ஃபியூலை இது பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த நார்த் இந்தியன் டிரைவர்ஸ்லாம் இந்த இடம் பற்றி தெரியாமல், அங்கே வரும் இந்த நார்த் இந்தியன் டிரைவர்ஸ்லாம் நம்ம தொப்பூர் கணவாய் பற்றி தெரியாமல் டேரெக்டாக ஸ்பீடாக வந்து பெண்ட் எடுத்துருவாங்க. மேக்ஸிமம் அங்கே ஆக்சிடெண்ட் ஆகுது ஃபுல்லாக இந்த நார்த் இந்தியன் லாரிஸ் அந்த மாதிரி தான் ஆக்சிடெண்ட் ஆகும். நானும் பல வாட்டி பார்த்துருக்கேன் அதை. ஸோ அந்த இடத்த முடிச்சு விட்டுலாம் சீக்கிரமாக போயிடலாம். பார்த்தா ஐயோ இது இருட்டலைங்க, மழை தான் வருது. கர்ம எந்நேரம் பார்த்தாலும் நொச பேஞ்ச மணியுமா இருக்கேன் அந்த மானம் கெட்ட மழை. ஒரு பேயிற மழை,
ராத்திரி நேரத்துல மனுஷ மக்கள் தூங்குனதுக்கு பின்னால பெஞ்சாவில சந்தோஷமா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வேலைக்கு போறோம், அன்னைக்குன்னு தான் தொறு கழுத மோத்திரம் பெஞ்ச மாதிரி. நல்லா வந்துருச்சு. ஆச்சு கொஞ்ச நேரம் இல்லை, ஜஸ்ட் மிஸ்ஸு. அப்பா அங்கே பாருங்க மழையா எப்படி பெஞ்சிட்ருக்குன்னு. டைம் கரெக்டாக 5:10 ஆகுது. இன்னும் 276 கிலோமீட்டர், 5 hours 6 hours காட்டுது. 11 o'clock போய் ரீச் ஆவேன் மேப்பில் காட்டுது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புனா தான் அந்த டைமு. ஸோ இப்போ கிளம்புறதுக்கு ஒரு 1/2 hour லேட் ஆனால் கூட 11:30. அதுக்கப்புறம் நம்ம பிரேக்கு அது இதுன்னு போட்டு ஒரு 1 hour எக்ஸ்ட்ராங்கன்னா ஆகிடும். 1 o'clock ஆகிடும்னு நினைக்கிறேன். 1 hour later. மழை லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்குது, கிளம்பிடலாங்க. மழைக்கு நின்றுட்டே இருந்தேன்னா நிற்க வேண்டியதான். நான் ரைன் கியர்ஸ் எல்லாமே பெங்களூரில் போட்டு வந்துட்டேன். அதனால தான் இப்போ வந்து மழைக்கு நின்று போக வேண்டியிருக்கு. ஏன்னா பேகு 2 சேஃப்டி, 2க்கும் ரைன் கியர் எல்லாமே போட்டுட்டேன். எனக்கு தான் எதுவுமே போடல. உள்ளே தண்ணி அடிச்சுன்னா ஆல்ரெடி கோல்டு சோலி முடிச்சுக்கும். அதனால தான் நின்று போயிட்டுருக்கேன் மழையில் மட்டும். ஆல்ரெடி ஃபீவர் வேறு. இன்னும் 276 கிலோமீட்டர் மட்டும்தான் கிளம்பிடணும். மழை நின்றுச்சு. ஆனால் இந்த வண்டிங்களில் வர அந்த ரோட்டில் இருக்க தண்ணி வந்து ட்ரிசல் மாதிரி வண்டியில் டயரில் பட்டு மூஞ்சில் வந்து தெரிக்குது. நல்ல வேலை இங்கே ட்ரோன் ஃப்ளை பண்ணலான்னு நினச்சேன். மழை சடன்னு வந்துருச்சு. எப்படியாச்சும் இருட்டுறதுக்குள்ளே அந்த தொப்பூர் கணவாய் தாண்ட முடியுதான்னு பார்க்கலாம். நின்றுட்டு ஒரு சுக்காப்பி குடிச்சிட்டு பஜ்ஜி சாப்பிட்டு திரும்ப கிளம்பிட்டேன். இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. 227 கிலோமீட்டர் காட்டுது. ரீச் வந்து 11:35 மேப்பில் காட்டுது. அப்போ 1:32 ஆகிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நமக்கு நைட் ரைட் தான். 2024ஓட லாஸ்ட் டேவை ரைடோட முடிக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு டேவும் ரைடில் ஸ்டார்ட் ஆக போகுது 1 January. லக்கு. சேலத்துக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கு அடையாளம் தான் இந்த டிராஃபிக். எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவு நாள் அதுவுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான்? இந்த போறான் எங்க போறான்? டே அவளை எங்க போறான்? இவளை எங்க போறான்? எதுக்குடா வரீங்க இவங்கெல்லாம்? எதுக்கு வராங்க இவங்கெல்லாம்? என்ன ஒரு இதா இருக்காங்க? டிராஃபிக்காவே மாத்துறாங்க இந்த ஊரை. டிராஃபிக். அடுத்த ரைடு வேறு ஒரு செம்ம கிளைமேட் இருக்க இடம். நாளைக்கு ஒரு நாள் கேப்பு, நாளை மறுநாளே அந்த ரைடு. ஸோ அதனால் மலையில் நான் மாட்டாமல் பொறுமையாக போயிட்டுருக்கேன். நின்று மலையில் மாட்டினா அந்த ரைடும் இதை மாதிரி கோல்டில் தான் போடும். கோல்டில் இருந்தால் பரவாயில்ல, ஃபீவர் எதுவும் முத்தி போச்சுன்னா அது வேறு. ரைடு கேன்சல் பண்ண மாதிரி ஆயிரும். அதுக்கு தான் யார் நம்ம டியூன் போட்ட மாதிரி விடாமல் ஹாரனில் இருந்து கையை எடுக்காமல் அடிச்சிட்ருக்கான் அந்த காருக்காரன். ஜோக் இல்லையா? இந்த யூட்டனுக்காக தான் இவ்வளோ டிராஃபிக்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போயிட்டு அந்த பிரிட்ஜ் மேலே ஏறணும். அடுத்த ஃபியூல் பிரேக். இப்போ ஒரு 5.2 லிட்டர் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குங்க. காலையில் ஒரு 8 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 லிட்டர் போட்டேன். இப்போ ஒரு 5 லிட்ரு, மொத்தமாக சேர்த்தா 23 லிட்ரு. இப்போ 5 லிட்ரு போடணுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆல்ரெடி அதில் கொஞ்சம் இருக்குது பெட்ரோலு. ஆனால் நான் சொல்கிறேன்ல, இந்த வண்டியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அந்த சோக் பிடிச்சி ஓட்டினா தான் வண்டி ஓடுதுன்னு. அவர்கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது சோக் ஆன் பண்ணி வச்சுருந்தா வண்டியில் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபியூல் வந்து ரொம்ப ஓவராக தான் போகும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போய்ட்டு எடுத்துக்கலாம், கம்மியாக போட வேணான்னு சொல்லிட்டு போட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் அப்பளே சொன்ன மாதிரி தொப்பூர் கணவாய் வரும். தொப்பூர் கணவாய் கிட்டலாம் தாண்டி போகும்போது மிட் நைட்டில் ஒருத்தனை ஹெல்ப் பண்ண வர மாட்டான். ஹெல்ப் பண்ண வந்தால் கூட அந்த பெண்டில் அந்த டவுன்லலாம் டோ பண்ணவும் முடியாது. பக்கத்தில் ஃபியூல் ஸ்டேஷனும் எதுவும் கிடையாது. அதனால தான் சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டு வச்சிட்டேன். டயர்டாயிட்டேன் ஃபுல்லாக அன்றைக்கி இந்த வண்டியில் வந்து. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் இருந்துச்சு. இது ரொம்ப மோசமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஃபியூல் மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரா சர்றன்னு நிறுத்திடுச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட ரைன் கியர் எல்லாமே பெங்களூரில் இருக்கிறதுனால மலையில் நின்று வந்தேன். அது 2 மைனஸ் தான். மற்றபடி
இந்த வண்டி ராக் பண்ணிடுச்சு இன்றைக்கி. அதுவும் நாளைக்கு போயிட்டு இந்த வண்டியை சரி பண்ணிடுவேனா, அதுக்கப்புறம் செம்மையாகிடும். பிக்கப்பு 100 110 அழகாக அடிக்குது. நான் வந்து அதை கேமராவில் காமிக்க விரும்பலை அவ்வளோ ஸ்பீடு போகிறத. ஸோ கரெக்டாக ஒரு 80-90 போகிறது ஓகே. அது வந்து தப்பாக கைட் பண்ணுற மாதிரி ஆயிரும், ரஷ் பண்ணி போகிறது அப்படின்னு. நான் என்னோடய அர்ஜென்ட்னால அதை ரஷ் பண்ணி போனேன், அவ்வளோதான். மற்றபடி அதை ஒரு கண்டென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அதை நான் வீடியோ பண்ணணும்னு நினைக்கல. ஒரு வழியாக 20 நிமிஷம் டிராஃபிக் போராட்டத்துக்கு அப்புறம் ஹைவேல ஏறியாச்சுங்க. இப்போ இதுக்கு மேலே முறுக்கி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். டிராஃபிக் இனிமேல் இருக்காது. அங்கங்கே சிட்டி வர இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இந்த பெரிய டிராஃபிக்லாம் இனிமேல் இருக்காது. டேரெக்டாக இனிமேல் பெங்களூரு தான் என்டரு. இதுக்கப்புறம் தருமபுரி, அப்புறம் கிருஷ்ணகிரி, அப்புறம் ஒசூர். தொப்பூர் கணவாய் சொன்னேன்ல, அது இந்த பிரிட்ஜோடு ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து இங்கே ரோடை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. நீங்கள் புதுசாக வரவங்களாக இருந்தால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது, ரோடு இங்கே பெண்ட் ஆக போகுது அங்கே பெண்ட் ஆக போகுதுன்னு. அப்படி இருக்கும். அதுவும் பெண்ட் ஆகிறது கூட ஸ்ட்ரைட்டாக இப்படி நார்மலாக பெண்ட் ஆகாது. ஒன்று டவுனாக பெண்ட் ஆகும், நான் மேலே ஏறி பெண்ட் ஆகும். காட்டுறேன் பாருங்கள். இங்கே தான் தமிழ்நாட்டில் ஹைவேஸில் நடக்கிற நிறைய ஆக்சிடெண்ட்டில் மோஸ்ட் ஆஃப் து இங்கே தான் நடக்குதுன்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இங்கே பாருங்க எப்படி பெண்ட் ஆகிட்டு அப்படியே மேலே போதா. இப்போ அங்கே வந்து அப்படியே பெண்ட் ஆகிட்டு கீழே போகும். அதே மாதிரி மாறி மாறி இப்போ காட்டுறேன் பாருங்க. இங்கே லாரிக்கு தான் மேக்ஸிமம் மிஸ் ஆகும். இப்போ கூட நியூஸ் சேனலில் ரீசெண்டாக கூட வந்துச்சு, ஒரு லாரி வந்து மொத்தம் ஒரு 10 காரை 12 காரை மொத்தமாக அடித்து தூக்குச்சுல்ல, அது இந்த இடம் தான். தொப்பூர் கணவாய் தருமபுரிக்கும் சேலத்துக்கும் சென்டரில் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக தருமபுரி வந்து ஒரு 27-25 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல லாரிக்கு யாருக்குமே ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், லாரி அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஆனால் பின்னாடி வர காரக்காரங்க யாருமே ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. அப்படியே மேலே ஏறுதா. இங்கே வந்துட்டு பேய் இருக்குது, நைட்டு லாரிக்காரங்க போகும்போது குறுக்க வந்து நின்று பயங்காட்டி அவங்கள போய் இடிக்க வச்சிருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கதைங்களாம் இருக்குது. அதுக்காக இங்கே ஒரு சிலைலாம் வச்சு பூஜைலாம் பண்ணாங்க. அந்த இடமும் காட்டுறோம் பாருங்கள். ஆனால் ரியல் வந்து அது இல்லை. ஏன்னா நான் மிட் நைட்லலாம் சோலோ வந்திருக்கேன் இந்த இடத்துல. அந்த மாதிரிலாம் ஒன்றும் நிறைய வாட்டி வந்திருக்கேன், ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, நிறைய வாட்டி வந்திருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக ஓட்டுவாங்கல்ல லாரி, ரொம்ப வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கவங்க, அவங்களாம் சொன்னது தான். இந்த இடம் வந்து அந்த வாய்ஸ் கேட்டிங்களா, போலீஸோட வாய்ஸ் மாதிரியே ரெக்கார்ட் பண்ணி வச்சு அப்படி போலீஸ் நிற்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. பொம்மைங்க வாய்ஸுங்க அந்த மாதிரி. அந்த ஃபியூலை கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்காண்டி இந்த இறக்கத்தை யூஸ் பண்ணதுக்கு, இந்த டவுன்ஹில்லை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்துட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணி ரன் பண்ணுவாங்க லாரியை. பிரேக் பிடிக்கும்போது அந்த கேஸ் லாக்கு ஹைட்ராலிக் பிரேக் வந்து பிடிக்காது. ஒரு 2-3 வாட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிடிக்காமல் போயிடும். இதே இன்ஜின் ஆனில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிரேக் வந்து ஃபுல் பம்ப்லேயே இருக்கும். கியர் கட் பண்ணி கியரை டவுன் பண்ணி நீங்கள் வந்து கிளச்சை ரிமூவ் பண்ணால் வண்டியோட ஸ்பீடும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஜினை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம், ஸ்பீடும் கம்மியாகும். ஸோ இதனால மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நார்த் இந்தியன்ஸ் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்கள் லாரி. லாரிங்களுக்கு தனியாக ஒரு வேவே ரெடி பண்ணிட்டாங்க. நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, சில பேருக்கு இந்த இடத்த பற்றி ஐடியா இல்லாதவங்க டேரெக்டாக வந்து ஏதோ பெண்ட் இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது டவுனாக பார்த்து போகும். இந்த இடமாச்சும் கொஞ்சம் அப்பா இருக்குது, அங்கேருந்து வரது ஃபுல்லாமே டவுன் தான். ஸோ டேரெக்டாக வந்து பெண்ட் பண்ணும்போது அவங்க ஸ்பீடாக இருப்பாங்களா, அந்த பெண்டு வந்து இறக்கத்துக்கு சேர்ந்து வரதுனால இன்னும் ஸ்பீடு ஃபுல்லாகி நைட்டாக போய் இடிச்சிடும். அங்கே போர்டில் கூட நான் ஒரு நாள் படித்து பார்த்தேன், அங்கே வச்சுருக்காங்க பெருசாக போர்டு, இந்த இடத்துல ஆக்சிடென்ட் எப்படி அவாய்ட் பண்ணலான்னு. நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் தான் அங்கே போர்ட்லேயும் இருக்குது. கட்டுக்கதைங்க அதை விட அதிகமாக இந்த இடத்த பற்றி நிறைய இருக்குது. நீங்கள் லைட்டாக கூகுள் பண்ணி பாருங்களேன், தொப்பூர் கணவாய் பற்றி. தொப்பூர் கணவாய் கோஸ்ட்னு போட்டாலே ஒரு 150-200 வீடியோ வருது. நல்ல ப்ரொஃபஷ்னல் சேனல் கூட அதை வந்து ஒரு கண்டென்ட் ஆக்கி போட்டிருக்காங்க. பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு. ஐயோ நான் அந்த டெம்பிளுக்காக மறந்துட்டேனே, அந்த ஸ்டாச்சு. சரி நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ரைடு வரோம்ல January 1 அப்போ காட்டுறேன். தருமபுரி தாண்டியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் ஒசூர், பெங்களூர். இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து கரெக்டாக பெங்களூர்.
நம்ம இப்போ தருமபுரிக்கு அடுத்து கிருஷ்ணகிரி ரூட்டு போகலாம். இது கிருஷ்ணகிரி போகாமலே வேறு எப்படியோ போயிட்டு ராயக்கோட்டைன்னு நினைக்கிறேன். ராயக்கோட்டை வழியாக போயிட்டு ஒசூர் போகிற மாதிரி காட்டுது. அது வந்து 167, இது வந்து 146, கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் கம்மியாகுது. அதனால சரி இந்த ரோட்டை இது வரைக்கும் போனதில்லைண்ணா, இப்போ தான் போட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இப்போ கூட வந்துட்டேன். ஆனால் நல்லா தான் இருக்குது, அந்த ரோடை விட இது நல்லா இருக்குது. ஏன்னா அந்த ரோடு வந்து இப்போ ஃபுல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கா, ஸ்லோவாகவும் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு 21 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவும் வருது. இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. பெங்களூர் வந்து கரெக்டாக ஒரு 140 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இருக்க ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கு. நம்ம எப்போதும் போகிற ரூட் வந்து சேலம், அதுக்கப்புறம் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர். ஆனால் இப்போ வந்து நான் தருமபுரியிலேருந்து டைரெக்டாக ராயக்கோட்டை வழியாக திரும்பி ஒசூர் போகிறேன். இது வந்து 35 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் வருமா, மீன்ஸ் 35 கிலோமீட்டர் இந்த ரூட் வந்து கம்மியாக இருக்குமா. இது வரைக்கும் எனக்கு இந்த ரோடே தெரியாது. இப்போ தான் புது ஹைவே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன நிறைய பேருக்கு தெரியல, இங்கே 15 கிலோமீட்டராக எந்த கடையும் இல்லை. 15 கிலோமீட்டருக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு டீ கடையே பார்த்தேன். ஒரு பேக்கரி இருந்துச்சு, உட்காந்து ஒரு பூஸ்ட் ஏதாச்சும் குடிச்சிட்டு போகலாமான்னு. இந்த ரூட்டு எப்போ எப்படி ஓப்பன் பண்ண ஒன்றுமே தெரில. முன்னாடி ஃபுல்லாக இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு போல். இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இவர் சொல்கிறாரு. நான் எப்போதும் அந்த ரூட்டில் தான் போவேன். நிறைய பேருக்கு தெரில, நான் அங்கே கேட்டவங்களுக்கு கூட தெரில இது இந்த ரூட் எங்கே போகுது அப்படின்னு. ஏன்னா எனக்கு மேப்பில் காட்டுச்சு. லாரிக்காரங்க இந்த வேன்காரங்க ஃபுல்லாக அந்த சைடு தான் சொன்னாங்க, பெங்களூர் ரூட் அதுதானு. சரி மேப்பை நம்பி வந்தேன் உள்ள. இது வந்து ரோடு சூப்பராக இருக்குது, டபுள் ஹைவே. அங்கேயாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் அது இதுன்னு போயிட்டுருக்கு. இங்கே சுத்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன். இன்னும் கொஞ்சம் போனோன்னா அவர் இருக்குன்னு சொன்னார். ஒரு 5 கிலோமீட்டர் மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹைவே வந்துடும் சொன்னார். அதே மாதிரி தான் இருக்குது, ஃபுல்லாமே ஹைவே தான். 35 கிலோமீட்டருங்கல நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour சேவ் ஆகுதுல்ல. அதுக்கப்புறம் மைலேஜு, ஃபியூலு அது இதுன்னு. ஆனால் மிட் நைட்டில் வரவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ரூட்டை. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதனால டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கடைங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் இந்த ரூட்டை எப்படி இருக்குன்னு பார்க்க ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கைஸ், க்ளவுஸ் எப்படி இருக்குது? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த க்ளவுஸை நான் யூஸ் பண்ணுறேன். பாருன்னு ஒருத்தவங்க வந்து நம்ம சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அது இப்போ தான் யூஸ் பண்ண டைமும் இப்போ தான் யூஸ் பண்ண ரைடும் கிடச்சிது. ஏன்னா இது வந்து வின்டர் க்ளவுஸு, கோல்டுக்கு போட்டுக்கிறது. நான் இதுக்கு முன்னாடி போனது வந்து டேயில் தான் போனேன். ஸோ டேயில் போனதுனால நந்திகில்ஸ் வந்து இந்த க்ளவுஸ் தேவைப்படாது, டேயில் தானே போகிறேன்னு சொல்லிட்டு போட்டு போய் அன்றைக்கி ஒரு தப்பு பண்ணேன். அன்றைக்கி சில்லுன்னு ஆயிடுச்சு கை. ஏன்னா இப்போது சூப்பராக இருக்குது, நல்லா எதமாக கதகதப்பாக இருக்குது, குளிர் அடிக்கிறதே தெரில, சூப்பராக இருக்குது கைக்கு. அப்போவே எடுத்து போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மணி கரெக்டாக இப்போது 3:20 ஆகுதுங்க. 3:20 AM. இன்னும் 50 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குது. 4:30க்கு போய் சேருவோன்னு காட்டுது. நான் எப்படியும் ஒரு 5 o'clock ஆக்கிடுவேன் ஸ்லோவாக போய்ட்டு. என்னடா நேற்று காலையில் 5 o'clock ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்றைக்கி காலையில் வரைக்கும் ஓட்டுறியா பெங்களூருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். 24 ஹவர்ஸ்க்கு மேலே 24 ஹவர்ஸ்க்கு மேலேயும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் விடாமல், தூக்கம் இல்லாமல். நம்ம ஸ்பெஷலே அதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்எஸ்லாம் 86 days ரைடெலாம் போயிருக்கேன். அதில் இந்த மாதிரி சில நேரத்தில் ஸ்டே ரூமு அது மாதிரிலாம் கிடைக்காது. அந்த நேரத்துலலாம் கண்டினியூஸாக ரைடு அடிச்சிருக்கேன். ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அது பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும், ஏறி உட்காந்துட்டேன்னா நமக்கு தூக்கன்ற பேச்சே இடம் இல்லை. ஆனால் பக்கத்தில் உட்காந்துருந்தாலோ இல்லை பைக்கில் பின்னாடி உட்காந்தாலோ நல்லா தூங்கி வளைஞ்சிருவேன். நம்ம கையில் கண்ட்ரோல் இருந்தால் தூக்கம் வரவே வராது. இப்போ நாளைக்கு இந்த ரைட் முடிஞ்சதுக்கப்புறம் போய் அப்படியே மட்டையாயிடுவேன். நேற்றுலேருந்து அந்த டேயில் ட்ரைவ் பண்ணி வந்துட்டு இருந்தாலும் நைட்டில் டிராஃபிக் இல்லாத இடத்துல இந்த பனியில் சில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பனியில் இன்ஜினோட ஹீட்டை ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த சவுண்டை கேட்டுட்டு சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு ரைட் போகிறதுக்கு ஒரு டீயை மட்டும் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதான். எங்கேயாச்சும் டீ கிடைச்சா பார்க்கணும். இப்போ தானே சொன்னேன் டிராஃபிக் இல்லை சொல்ல வரேன்னு, அதுக்குள்ளே வந்துட்டார். நாங்கள் போவோம், இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா. பட் நல்லா இருக்குது. அப்பப்போ ஒரு வண்டி வந்திருந்தால் தான் கொஞ்சம் தெம்பாகவும் கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கும். எந்த வண்டியுமே வரலன்னா கொஞ்சம் பயமும் தான் ஜாஸ்தியாகும். அப்பா டிராஃபிக் இல்லாமல் சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, எனக்கு நேரில் கல்ல பார்க்கும்போது அங்கே இருக்கிற இடம் வந்து அப்படியே தெரில, மிஸ்டாக ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன்னா பெங்களூரில் வந்து நார்மலாகவே பனி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது டிசம்பர் மாதம் வேறு, அதுவும் நைட்டு 3:30. அப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு கையிலலாம் அப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸில் தண்ணியில் ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச மாதிரி இருக்குது. பட் நேற்று நைட்டில் வந்து அதை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரை ஆகி அப்படி ஃபீல் ஆகிட்டு புதுசாக அந்த விரையல் தெரியல. அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போயிட்டுருக்கேன்.
வண்டியும் ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகல. இங்கே பாருங்களேன், 50லேயே போயிட்டுருக்கேன். நல்லா இருக்குது இப்படி ஓட்டுறதுக்கு. ஒரு லிமிட்டு மேலே தாங்க முடியலங்க, கை ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு, வலிக்குது. இங்கே பாருங்க, பொடி கையாயிடுச்சு. இந்த இதோ ஃபுல்லாக மிஸ்ட்டு. இந்த வீடியோவை நான் எங்கேயே முடிச்சுக்கிறேன். இப்படி ஒரு 10 கிலோமீட்டர் போனால் நான் போக வேண்டிய இடம் ரீச் ஆயிடுவேன். இது வந்து என்னோட பர்சனல் ரெக்கார்ட். ஒரு 630 கிலோமீட்டரை நேற்று காலையில் 6 மணிலேருந்து இன்றைக்கி காலையில் 6 மணி வரைக்கும், அதாவது 24 ஹவர்ஸ் ஓட்டியிருக்கேன். வேட்டையானது எருமை, இதில் என்ன பெருமை? நார்மலாக இதே கிலோமீட்டரை இதே தூரத்தை வந்துட்டு என்எஸில் 7 மணி நேரம் 7.5 மணி நேரத்துலேயும், எக்ஸ்பல்ஸில் 8 மணி நேரம் 7.5 மணி நேரம் இந்த கேப்பில் ஓட்டியிருக்கேன். ஆனால் இவங்கிட்ட 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. காரணம் வந்துட்டு வண்டியோட பவர் தான். ஏன்னா இப்போ எக்ஸ்பல்ஸே என்எஸ்ஏ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஒருக்க ஸ்டாப் பண்ணால் போதும். லாரி எக்ஸ்பல்ஸாக இருக்கட்டும், என்எஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு லிமிட் இருக்குது, அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணால் போதும். ஆனால் இவனை வந்துட்டு அடிக்கடி ஒரு 70-80 இந்த கிலோமீட்டருக்கு ஒருக்க ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் தரணும் வண்டிக்கு. அப்புறம் ஸ்பீடும் 70-80 இந்த ரேஞ்சில் தான் கொண்டு வந்துட்டு இருந்தேன். 80 கூட மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் முடியல, 70 அந்த ரேஞ்ச் தான். ஏன்னா வண்டியில் வந்து இங்கே ஃபுல்லாக கேமரா, சரி, லேப்டாப்பு அப்படி இப்படி நிறைய இருக்குது. அங்கே லக்கேஜ் வேறு நிறைய இருக்குது, மொத்தமாக ஷிஃப்ட் ஆகி வர்றதுனால. அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ சொன்னோம்ல, வண்டியில் ஃபியூலு வெறும் 25.5 கிலோமீட்டர் தான் மைலேஜ் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி மெக்கானிக்கிட்ட பேசியிருக்கேன். நாளைக்கு பைக் எடுத்துகிட்டு மெக்கானிக் ஷெட் போகணும், போயிட்டு அதை வேறு ஃபுல்லாக சரி பண்ணணும். ஃபுல் சர்வீஸ் சொல்லியிருக்கேன், வண்டியை சர்வீஸ் பண்ணி மேக்ஸிமம் தந்துடும். என் எக்ஸ்பல்ஸே ஒரு 38 to 42 வரைக்கும் கிடைக்கும் ஹைவேஸில். ஆனால் இது 25.5 தான் கிடச்சிருக்கு. இப்போ தான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ செம்மையான ஒரு சீனரிக்கோட, செம்மையாக ட்ரோன் ஷாட்டோட செம்மையாக வருது. ஸ்டே டியூன். அப்படியே நானும் கிளம்புறேன். இஃப் யூ நெவர் கோ யூ வில் நெவர் நோ. இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். வாங்க. என்னடா கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க.